ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்புறம் வந்துட்டு ஹார்ட் போடுற பீட் இருக்கே அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹார்ட் பீட் வந்துட்டு 1 to 4 எபிசோட் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு 5 to 6 அது போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 7 to 12 எபிசோட வரைக்கும் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம கலெக்ஷன்ஸில் வந்துட்டு மிஸ் ஆகிருக்குமே, ஸோ வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கணுமே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அது மட்டும் போதாது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 13 to 16 எபிசோட் வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்களுக்கு மாஸ்டர் ஆஸ்கி. இந்த 13 to 16 எபிசோட்ல வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் இந்த 13 to 16 எபிசோட்ல வந்துட்டு 4 எபிசோட், இந்த 4 எபிசோட் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் புட்டு டாக்குமெண்ட் பாடும் பாடி தொலையும். இந்த எபிசோட்ல வந்துட்டு அங்க நடக்கிற இந்த ரதி அண்ட் வந்துட்டு ரீனாவோட வார் வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், தட் மீன்ஸ் வந்து ரதி இருக்காங்கல்ல, ஸோ ரதி மேமோட அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு தவிடு பொடி ஆக்குற விதமாக தான் வந்துட்டு இங்கே நடந்துட்டு இருக்குது. ரீனாவோட கேரக்டரிசம் அண்ட் அவங்களோட அனலைசிஸ் இதெல்லாம் வந்துட்டு வலிக்குது, அழுதுருவேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறான்னு வந்துட்டு, ரதி மேமோட ஒர்க் பண்ணுறது தான் அங்கே இருக்கிற டீம்மேட்ஸ்க்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிர்ஷ்டம் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வேலை பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணணும், அவரோட ஒர்க் பண்ணணும், ஸோ ஒரு ஆப்ரேஷன் கலந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அது வந்துட்டு நம்ம ரீனாக்கு கிடைக்குது. அது ஏன் அப்படி வந்துட்டு எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது. ரதி அவங்களோட கேரக்டரிசம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹார்ட் பீட் எபிசோட வந்துட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரதி அப்படிங்கிற கேரக்டரிசம் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிறது இருக்கிறத தவிர்த்து நான் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரிசம். இதெல்லாம் நீ தப்பாக சொல்கிற, அவங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு டாக்டராக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை அப்படின்ட்டு. பட் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதை கண்டிப்பாக கொஞ்சம் கேட்கணும். பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அது காது கொடுத்து கேட்கணும். அது மாதிரி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மொக்க வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ எஸ் நம்ம பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. ஸோ அதே மாதிரிதான் இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க கூட ரதி அப்படிங்கிற அந்த மேம் கூட வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆசை வந்துட்டு நடக்குமா நடக்காதா, அவங்களோட குட் புக்ஸ் வருமா வரமாட்டோமா, ஸோ அப்படியே நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு நோய் உள்ள ஒரு பர்சனுங்க, ஸோ அந்த அவங்களை வந்துட்டு காப்பாற்றணும். அதுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் கேஸ் ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு அவங்க கூட ஆப்ரேஷனில் யார் உள்ள போய் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ரதி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்துட்டு இந்த கோகுமாக்கான 2 கேரக்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ரதி அண்ட் ரீனா அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அந்த 2 கேரக்டர் வந்துட்டு ஒன்று நினைச்சிச்சா அப்படிங்கிறதா ஒரு தாட். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் ரீனாக்கு என்னன்னா, இல்லை இதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் அனலைஸ் பண்ணியிருக்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், பட் நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பாயிண்ட். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சீனில் வந்து முகம் வாங்குறாங்க. அது என்ன சீன் அப்படிங்கிறது இங்கே அந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். ஸோ அடுத்து வர எபிசோட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த 2 லவ் கேரக்டர் ஒன்று ஓடிட்டுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த 4-5 பசங்க கூட 2 பொண்ணுங்க, ரீனா அண்ட் இன்னொரு தேஜு அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அந்த தேஜு அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு லைக் இங்கே சீனியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண் அங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு இவங்க லவ்வர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு காசிப் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பையன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல இப்போ ஒரு பூகம்பம் பிடிச்சிருக்கு. நான் நினைச்சேன் சரி ஓகே, போக 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 லவ் ஜானர் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அங்கே நடந்ததுக்கான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐயா அவங்க ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு வாக்கு கொடுப்பாங்க ஒருத்தனுக்கு. ஸோ அந்த வாக்கு வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக அங்கே ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் அந்த வாக்கை நிறைவேற்றிட்டு வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட் ஆகி பல்ட்டி அடிச்சு ரோலிங் ஆகி ஸோ அந்த சீன்லாம் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீன் நடக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் குவாலி சாக்கால இந்த மாதிரி வந்துட்டு இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்து இவங்க வந்துட்டு என்ன அந்த
ஒரு திருடன் லைக் வந்துட்டு ஒரு திருடன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள வந்துட்டு சரி பண்ண பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட இதை வந்துட்டு. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அந்த அந்த ரவுடியை காப்பாற்றலையா, காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன ஆச்சு, காப்பாற்றலைன்னா அதுக்கு என்ன ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸும் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். மாறா ஓடிட்டு இருந்த என் பிளட் ஸ்ட்ரீம்ல அந்த இடையில தான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்து அங்கே ஒருத்தனுக்காக ஒரு பொருளை கொண்டு கொடுக்க போவாங்க. அப்போ அந்த 2 கொண்டு கொடுக்க போகும்போது வந்துட்டு வர்ற வழியில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குங்க. ஸோ அந்த வர்ற வழியில் என்ன சீக்வன்ஸ் நடக்குங்கிறது நீங்கள் வெப்சீரிஸை பாருங்கள். ஸோ அது நடக்கும்போது வந்துட்டு இவருக்கு தாங்க முடியாது, அந்த ஒரு ப்ரெஷரை தாங்க முடியாது, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஹேண்டில் பண்ண முடியாமல் வந்துட்டு தடுமாறி அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். அப்போது அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, இதாங்க அந்த ஸ்பாட். ஸோ அந்த இரவு ஸ்பாட் மாதிரிங்க. ஸோ சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறத நீங்கள் வெப்சீரிஸை பாருங்கள். ஸோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அது வந்துட்டு ஒரு ட்விஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இதுக்கு அடுத்து ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு ரதி வந்துட்டு நம்ம கூப்பிட்டாதான் நான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோட இருந்த நம்ம ரீனா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அந்த ஆப்ரேஷன்லாம் அவங்க கூப்பிட்டு இன்வால்வ் பண்ணி பண்ண வைப்பாங்க. ஸோ பண்ண வைக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே வந்துடும். ஸோ சர்க்கிள் இருக்க எல்லாருக்குமே வந்துடும். அப்போ இந்த நம்ம இந்த அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் அண்ட் ரீனா அப்படிங்கிற கேரக்டர் அண்ட் அதை கூட வந்து ரீனா கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு இருக்கிற லவ் ஜானர் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியரை லவ் பண்ற ஒரு பையன். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு கதாபாத்திரம் ஓடிட்டே இருக்குது, ஒரு ரோல் ஓடிட்டே இருக்குது. இந்த பொண்ணோட வீட்டில் வந்துட்டு நைட்டு பார்ட்டி. ஸோ நைட்டு பார்ட்டி நடக்கும்போது அங்கே ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. அண்ட் வந்துட்டு இந்த ஓவரால் இந்த கான்செப்ட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, போன லைக் வந்துட்டு 1 to 4, 5 to 8, 9 to 12 அப்படிங்கிற இந்த எபிசோட்ல வந்துட்டு இருந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து அங்கே சேர்ந்துருவோம் நினச்சதெல்லாம் இங்கே சேராமல் போயிட்டு இருக்கு, இங்கே சேர்ந்துரும் நினச்சதெல்லாம் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. அப்படி நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த எபிசோட பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ட்விஸ்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது வந்துட்டு முக்கியமாக அந்த சீனியர்ஸோட லவ் ஜானர் வந்து பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஒரு லவ் ஜானர் வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு கிரியேட் ஆக வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்துட்டு அந்த லவ் எப்படியாவது அவன்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகும்போது வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தன்னையே தாழ்த்தி ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷனில் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த எபிசோட் பாருங்கள். அண்ட் இதுதான் எனக்கு பிடிச்சது இந்த எபிசோடில். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரீனா வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இதுலேயே வந்துட்டு ஆர்கே அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற அந்த விக்ரம் இருக்கார்ல, அர்ஜுன் இருக்கார்ல. ஸோ அவர் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்தாங்களா சேரலையா, இல்லை அதுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன நடந்துச்சு இது நீங்கள் வெப்சீரிஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எபிசோட் பார்க்க உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த எபிசோட பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்பா வேற நான் வேற. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதில் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு, ரதி வந்துட்டு ரீனாவை எப்போ தான் பொண்ணா ஏற்றுக்க போகிறாங்க, அண்ட் இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸோட பையன் இருக்காங்கல்ல, ஸோ அர்ஜுன், ஸோ அவனும் ரீனாவும் எப்போ ஒன்று சேர போகிறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர்ஸ் நம்ம ஓடிட்டே இருந்துச்சு, ஒரு காசிப் பேசுகிற ஒரு தேஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அது வந்துட்டு எங்கே போய் தட்டு மாதிரி எதில் போய் முட்டி நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இன்னும் எபிசோட் வர நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த 4 எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை போன அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஓகே இந்த எபிசோட்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீ கண்டிப்பாக இந்த எபிசோட பாருங்கள். எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஹாட்ஸ்டார் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.